குஷி படமே நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அப்போ இருந்த அசோசியேட்டு, கோ டைரக்டர், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு முதல் படம் முடிச்சு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு, சம்பாதி கொஞ்சம் இந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு சம்பாதி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்துட்டு டைரக்ஷன்லேயே திருப்பியும் குஷியில் புஷ் பண்ணிட்டாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நியூன்னு ஒரு விஷயம் வந்துட்டு நான் நடிக்க போறேன்னு அவர் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்காக சார் வேணாம், எதுக்கு இதை பண்றீங்க, பண்ணாதீங்க அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு அவரை நியூ ரிலீஸ்ல இருந்து 2012 வரைக்கும் அவரை மீட் பண்ணலை. அவர் மேலே பயங்கர மரியாதை, அன்பு அதெல்லாம் இருந்தது. சினிமாவை நான் கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ஆனால் அதை சொல்லாமல் நின்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு எங்கேயோ வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்துட்டு. எப்படி இருந்தது உங்களுக்கு டைரக்டிங் யோர் டைரக்டர்? நான் ஆக்சுவலாக நியூலேயே அவரை வந்துட்டு டைரக்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறபொழுது அந்த அருவா மட்டும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இருந்தது. ட்ரெய்லர்லையும் அந்த அருவா வந்து கீழே விழுறதுக்கான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அருவாளுக்கான ஒரு முக்கியமான கனெக்ட் இருக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. தட் மர்டர் வெப்பன் அப்படிங்கிற காரணத்தினாலயா ஆர் சம்திங் எல்ஸ்? அப்படின்னு இல்லை, அது வந்துட்டு அங்கே ஸ்டேஜில் வந்து அந்த அருவாள் ஒரு இது கொண்டு வர போகிறாங்க, ஒரு செட்டப் ஒரு இது கொண்டு வர போகிறாங்கன்றது எங்களுக்கே தெரியாது. அமேசான் வந்து எங்களை அப்படி சர்ப்ரைஸ் பண்ணிடும். ஓகே, அந்த என்டையர் ஸ்டேஜ் செட்டப்பாக இருக்கட்டும். ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய டீம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மொத்த இதுவும் 8 எபிசோட்ஸும் எடுத்து பக்காவாக லாக் பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து அவங்க கையில் கொடுத்தா அதை வந்து வேரியஸ் டீம்ஸ் பார்த்து இந்த ஷோ எப்படி வந்திருக்குது, இந்த ஷோவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் என்ன, இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் பின்னாடி போய் அவங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் இமேஜரியை நான் இங்கே பூஸ்ட் பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் நரேட்டிவை வந்துட்டு இங்கே செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் இப்படி இருக்க போகுது, அங்கே வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு மதுரை பேஸில் வந்துட்டு பண்ண போகிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்லேயும் வந்துட்டு தேவர் ட்ரைங் டு இன்கார்பரேட் அந்த வதந்தியோடைய வேர்ல்டு அண்ட் அந்த ஒரு எசன்ஸ் இன் இட். ஸோ சடனாக வந்துட்டு அப்படி ஒரு அருவாள் அப்படி கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சோன்னா நாங்கள் வந்து இது என்ன இவங்க என்ன அப்படி சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்து நம்ம ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இவங்க கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கத்தி இல்லாமல் அருவாள் இல்லாமல்லாம் வந்துட்டு ஒரு மதுரையை காமிச்சோம்னா அங்கே வந்துட்டு இவரு புஷ்கரன் காயத்ரியே வந்துட்டு டேய் பர்சனலாக வந்துட்டு என்னடா இந்த கதையில் வந்துட்டு அவரை வந்துட்டு கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு சசி சாரை வந்துட்டு நீ ப்ரெசென்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவரை அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் கதையில வந்துட்டு கத்தி ரத்தம் காமிக்காம நம்ம வந்து பண்ணணும்னா அப்புறமா எப்படி ஜஸ்டிஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு ஒரு எலிமெண்டா இருக்குது. பட் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஏதுங்கிறது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஷூரா தெரியும். ஓகே, ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க மதுரை நீங்க பார்த்த இன்சைட்ஸ்ல உங்களுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சோ அதை படமா வச்சிருந்தேன். ஆனா சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம பேசின மாதிரி பருத்தி வீரனா இருக்கட்டும், சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும் அண்ட் மெனி அதர் ஃபிலிம்ஸ், அது காமிச்ச மாதிரியும் நீங்க நேர்ல பார்த்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரிக்குமான சிமிலாரிட்டிஸ் இருக்கா ஆர் இட்ஸ் வே டு எக்ஸ்ட்ரீம்? அந்த மதுரையில் வந்து எங்கேயோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஓவர் ட்ராமடைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மோர் லவுடரா இதா காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாத்துலேயுமே லெட் இட் பி ஈவன் மோர் லவுடர், லெட் இட் பி ஈவன் மோர் அக்ரெசிவ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. மதுரையில் வந்துட்டு அந்த எலமெண்ட் அவங்க வந்து கொஞ்சம் அப்படி வந்துட்டு ஏதோ ஒன்று பேசும்போதே அந்த அன்பை காமிக்கும் போதுமே கூட கொஞ்சம் முரட்டுத்தனமா வந்துட்டு என்ன அந்த ரேஞ்சுக்கு அவங்க காமிக்கிறது வந்து அவங்களுடைய தன்மையில இருக்குது. அது அவங்களுடைய அந்த லந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய தன்மையில இருக்குது. சாஃப்டா பேசுறவனே கொஞ்சம் என்னமோ கடினமா பேசுற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அதை வந்துட்டு சினிமாவில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி இன்னும் மோர் ட்ராமடைஸ் பண்ணோம்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு அதை வந்து அது இருக்கிற மாதிரியே அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் எங்கேயுமே வந்துட்டு எந்த ஒரு லொக்கேஷனையும் இதை எக்ஸ்ட்ராவா நம்ம வந்துட்டு மோர் இதா விஷுவலி ரிச்சா காமிக்கணும்னு நினைச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் கண்ணுல என்ன பார்த்தனோ அதே விஷயத்த கேமராவும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் கண்ணில் பார்க்கறதுக்கு எனக்கு கதைக்கு வந்து என்ன மாதிரியான லொக்கேஷன் தேவைன்றது இருந்ததோ அதை ஃபுல்லா சுத்தி எங்க நான் மைண்ட்ல வச்சிருந்த விஷயம் எந்த இடத்துல ரியலா இருக்குதோ அதை தேடி போய் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி எடுத்திருக்கேன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு இது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி இதை இப்படி கிரியேட் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு லார்ஜர் தென் லைஃப் வேண்டாம். We'll just stick on to that. Stick on to this, but still show that அந்த larger than life ஒரு எலிமெண்ட் அதை காமிப்போம் நம்ம. So the landscape will be a treat to watch. நீங்க எஸ்ஜே சூர்யாவோட லாங் டேர்ம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் somewhere you quoted அவர் நடிக்க வேணான்னு நீங்க சொன்னதும் வாய்ஸ் அவுட் பண்ணதும் இருக்கு. கட் பண்ணா அவரே வச்சு உங்களுடைய வதந்தி அப்படிங்கிறது லான்ச் ஆகுது. அஸ் அ ஆக்டர் நியூல இருந்து அவர் வதந்தி வர்றதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குல்ல, அந்த ஜேர்னியை நீங்க பார்த்தப்போ how you felt? ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு டைட்டிலோட he is there. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் வதந்திக்கான எஸ்ஐ விவேக் எஸ்ஜே சூர்யாவா தான் இருக்க போறாருன்றது உங்களுக்கு அப்பவே இருந்ததா? அவர் ஆக்சுவலா குஷி படமே நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகேயா? ஓகே. அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ப நான் கடைசி குட்டியா அசிஸ்டன்ட் ஒரு ரோல் மட்டும் பண்ணிருப்பார். குட்டியா அது வந்துட்டு அந்த அஃப்கோர்ஸ் அந்த நடந்து வர ரோல் அது இருந்தது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு வாலி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கதை எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நான் இந்த கதையில நடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தப்போ நான்லாம் கடைசி அசிஸ்டன்ட், நமக்குலாம் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அவர் பண்ணியிருந்தாருன்னா நம்மளும் தலையாட்டிட்டு இருந்திருப்போம். ஆனா அப்போ இருந்த அசோசியேட்டு கோ டைரக்டர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு முதல் படம் முடிச்சு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு, சம்பாதி கொஞ்சம் இந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சிரு சம்பாதி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்துட்டு டைரக்ஷன்லேயே திருப்பியும் குஷியில புஷ் பண்ணிட்டாங்க. குஷி வந்துட்டு கண்டினியூஸாக 3 லாங்குவேஜ் பண்ணி முடிச்சுட்டு நியூன்னு ஒரு விஷயம் வந்துட்டு நான் நடிக்க போறேன்னு அவர் ஆரம்பிக்கும் போது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டோம், முன்னாடி வந்துட்டோம். வந்த உடனே ஸ்ட்ராங்கா சார் வேணாம், எதுக்கு இதை பண்றீங்க, பண்ணாதீங்க அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு அவரை இது நடிக்காரா போனாருன்னா ஒர்க் ஆகுமா, இவ்வளவு பெரிய ஒரு அந்த கதையுமே வந்து இட்ஸ் நாட் லைக் யூஷுவல் கதை, அது கதையாவே வேற அப்படி இருந்தது. ஸோ அதனால சுத்தமா எங்களுக்கு வந்து உடன்பாடே இல்லாம உட்காந்துருக்கோம். ஆனாலும் எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குது, இதை பண்ண அதை பண்ணுன்னா நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். முதல் நாள் YMCA ஷூட்டிங் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணி இந்த ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சாயங்காலம் 6 மணிக்கு தான். ஏன்னா அது நைட் டைம்ல மட்டும்தான் அவர் வளர்ந்துருப்பாரு, டே டைம்ல வந்து பையனா இருப்பாரு. ஸோ இவர் நடிக்கிறாருன்னா நைட் டைம் தான் ஷூட். ஸோ என்டையர் அந்த படம் ஃபுல்லா நைட் டைம் ஷூட் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டுன்னு பிளான் பண்ணா மழை ஜோருன்னு கொட்டினா வந்துட்டு ஓ சகுனம் சரியில்லை பாரு, முதல் நாள் ஷூட்டிங்ல எப்படி மழை பெய்யுதுன்னா 10 மணி வரைக்கும் மழை நிக்கல, பெஞ்சிட்டே இருக்கு. நான் உடனே முதல் நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு, இவர் சகுனம் சரியில்லைன்னு சொல்லி படத்தை டிராப் பண்ணிடுவாரு, நடக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா அவர் வந்துட்டு என்னையா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மழை ஸ்லாப் ஆச்சு இல்ல, பரவாயில்ல எல்லாரையும் வர சொல்லு ஷூட் பண்ணுவோம்னா 12 மணிக்கு தான் முதல் நாள் போயிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். எங்களால் நம்ப முடியல, அதாவது ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில வந்துட்டு இல்லைங்க ஸ்கூல் இருக்குது எல்லாரையும் வர சொல்லுங்கன்னா நம்ம அப்படியே மூஞ்சி தூக்கிக்கிட்டே போவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் ஷூட்டிங் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம். பட் நியூ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் நியூ முடிகிற டைமில் நான் அவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுட்டேன். இது ஒர்க்கில் இருந்து தெலுங்கு நியூ ரிலீஸ் ஆச்சுது, தமிழ் நியூ வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஓகே நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ வேலையை விட்டு நின்றுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு முதல் படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அவரை நான் மீட்டே பண்ணலை. 2012 வரைக்கும் ஆமா மீட் பண்ணவே இல்லை. நியூ ரிலீஸ்ல இருந்து 2012 வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணலை. ஆனா பாயிண்ட் என்னன்னா அவர் மேல பயங்கர மரியாதை அன்பு அதெல்லாம் இருந்தது. சினிமாவை நான் கத்துக்கிட்டது வந்து அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ஆனா அதை சொல்லாம நின்னேன் இல்லையா, அதுல வந்துட்டு எங்கேயோ வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்துட்டு போனா என்ன சொல்லுவார் தெரியலையே அப்படின்ட்டு நானும் போகல. அவரும் வந்துட்டு இவன் சொல்லாம நின்ட்டான் பாரு அப்படிங்கிற இதுல வந்து அவருமே வந்துட்டு கோபமாயிட்டாரு. ஸோ ஆனா அவருடைய வளர்ச்சி மட்டும் அப்படியே படங்கள் அடுத்தடுத்து அப்படியே போகுது. அப்புறமா நடுவில் ஒரு சின்ன டிப்பு ஒன்று ஆகுது, கொஞ்சம் படங்கள்லாம் சரியா போகாம அப்படியா இருக்குது. அதுக்கப்புறமா இறைவி வந்து அது ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் அவருக்கு கொடுக்குதா. இசைக்கு அப்புறமா இறைவி வந்துதா, இசைக்கு அப்புறம் தான் இறைவி வந்து இல்லை. அப்போ ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த டைம்ல தான் இசை டைம்ல தான் அப்பதான் வதந்தி லீலை ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ நான் போய் அவரை மீட் பண்றேன். லீலை ரிலீஸ் ஆன உடனே பண்ணிட்டு போய் நானாவே ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி உங்களை வந்து பார்க்கணுன்னா அவர் வந்துட்டு இவன் எதுக்கு வந்து பார்க்கற சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னாரு. போனா வந்துட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. சார் நீங்க சொல்லாம நின்றுட்டேன், அதுக்கப்புறமா முதல் படம் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருந்தேன். முதல் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 8ல் ஆரம்பிச்சேன், நிறைய தடங்கல்கள் தாண்டி இப்போதான் ரிலீஸ் ஆச்சுது. பட் பெருசா பண்ணலை, தேட்டரிக்கலா வந்துட்டு போகலை. பட் நான் எடுத்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி சார். அண்ட் சினிமா கற்றுக்கிட்டது உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். அதனால வந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நேரில் வந்து பார்த்து பர்சனலாக தேங்க் பண்ணிட்டு போகணும். எனக்கு வந்துட்டு உங்க மேலே அன்பு மரியாதை அது எல்லாமே இருக்குது.
பட் நான் அப்படி நின்று இருக்கக்கூடாது, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவர் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே ஸ்வீட்டாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது காசு எதாவது வேணுமா உங்களுக்கு, ஏதாவது ஹெல்ப் எதாவது வேணுமானாரு. இல்லை சார் அது எதுவும் இல்லை, எனக்கு வந்து உங்களுக்கு நேரில் வந்து திருப்பி பார்க்கணுன்னு மட்டும் இருந்தது, இவ்வளோ பெரிய கேப் ஆகிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல நல்லா பண்ணுங்க நீங்கள், ஏதாவதுன்னா சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஒரு திருப்பியும் நம்ம லீலை சரியா போகலைங்கிறதுல ஒரு பெரிய கேப் இருந்தது. நடுவில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் சசி சார் கதை சொல்கிறேன், விஜய் ஆண்டனிக்கு கதை சொல்கிறேன், ஒரு கதை பண்ணிட்டு அந்த கதையை வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் 2015 அவர் அப்ரோச் பண்ணுறேன். பண்ணால் ஹயாத்தில் மீட் பண்ணுறோம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கதை சொல்ல வர்றாரு. அப்போ திருப்பி ஆரம்பிக்கிறேன், சார் நான் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி சொல்லாமல் நின்னது வந்து தப்பு தான், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீட் பண்ணலன்னு. அதை விட்டுருங்க, அது பாஸ்ட். இப்போ நான் ஒரு நடிகன், நீங்கள் வந்துட்டு ஒரு டைரக்டர், நீங்கள் கதை சொல்ல வந்திருக்கீங்க, ஸோ அதை வந்துட்டு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் கதையை சொல்லுங்க அப்படின்னாரு. கதையை சொன்னேன், அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ மட்டும் இருந்தது அந்த கதையில், எனக்கு இந்த இடத்துல மட்டும் இடிக்குதுங்க, பட் ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது, நிஜமாவே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு. ஆனால் அது டேக் ஆஃப் ஆகலை ஏதோ இந்த விஷயத்தில். பட் அங்கே தான் திரும்பி வந்துட்டு கொஞ்சம் அப்படி நெருக்கமாக பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறோம். வர ஆரம்பிச்சுட்டு தென் கொலைகாரன் விஜய் ஆண்டனியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே திருப்பி அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஆண்டனி வச்சு கொலைகாரன் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட வந்து பிளெஸிங் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு பாண்டு திருப்பியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தா அவராகவே கால் பண்ணி ரொம்ப நல்லபடியாக சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீங்கள் வந்துட்டு சூப்பராக வாங்க, நானும் சீக்கிரமாக பார்த்துடுறேன் படத்தை அப்படின்னாரு. அண்ட் தென் வதந்தின்னு ஒரு விஷயம் எழுதி முடிக்கும்போது திருப்பியும் வந்துட்டு நான் எழுதி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க சூர்யா சார் அப்ரோச் பண்ணலான்னு நினச்சேன். அவர் வந்துட்டு 2015 இவன் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதனால இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்போம்னு சொன்னால் கதையை கேட்டது அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. கோவிட் சிச்சுவேஷன், வெப் ஸ்பேஸ் புதுசாக ஓப்பன் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக புஷ்க காயத்ரி என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே வர்றாங்க, நல்லா இருக்கே இந்த டீம், ஒரு மாதிரி சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. ப்ளஸ் வதந்தியோடைய கதையுமே அவரை வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதாவது வந்துட்டு எங்கேயோ அந்த எண்டில் வந்து அந்த ஒரு பொண்ணுக்காகன்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறது, அந்த எலிமெண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து அவர் ரொம்பவே டச் பண்ணிடுச்சு. இட் இஸ் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக்காகவும் ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரியாகவும் பல விஷயங்களை வந்து கரெக்டாக ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி இட்ஸ் மேத்தமெட்டிக்கலி ரொம்ப ரைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்க்ரீன் பிளே. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு தென் ஹீ கேம் ஆன் போர்ட். பட் the love has been there right from the time I started working in Vali with him, and it has been continuously it's been like that. And அவருக்குமே நடுவில் நான் பண்ண சில விஷயங்கள்ல வருத்தங்கள் இருந்தாலும் போனாலும் வந்தாலும் he has personally had ஒரு ஸ்பெஷல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மீ, and he is a wonderful person. ஸோ அதனால இப்போவும் ஏதாவது ஒன்றுனா இமீடியட்டாக ஐ கேன் ரீச் அவுட் டு him, கால் பண்ணி எனக்கு சார் இந்த விஷயம் மைண்டில் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லுவார், மைண்டு நார்மல் ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். அப்படி இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்றுனாலும் சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. போயிட்டு அவரோட உட்காந்துட்டு பேசிட்டு வரும்போது பார்த்தா அவருடைய ஸ்டில் அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது நம்ம மேலே ரொம்ப ஒரு மாதிரி ரப்புன்னு ஆகி நமக்கு வந்துட்டு எப்போ ஏதாவது டல் ஆகுதுன்னா கூட இவருடைய லைஃப், இவருடைய இது எனர்ஜி, அந்த ரன்னிங், அந்த இது அதெல்லாத்தையும் மைண்டில் யோசிக்கும் போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு எந்தூசியாசம் வந்துடும். ஸோ அதனால அவரை மீட் பண்ணதும் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவர் வந்துட்டு போகிறது, அது வந்துட்டு இட்ஸ் a beautiful thing, God's grace, such a thing happened. I think it was about அது அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, நீங்க வாலி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் he came back into your life again. அவர் எக்ஸாக்ட்லி ஆமா, அந்த என்ட்ரி இல்லைன்னா மேபி ஆண்ட்ரூட நான் அனிமேஷனுக்குள்ள போயிருந்திருக்கலாம், வேற எதுக்குள்ளேயாவது போயிருந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாலி முடிச்சதுக்கு அப்புறமா அது நடந்துச்சு. தெலுங்கு குஷி அப்போ அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமா நடந்துச்சு. நியூல இருந்து தான் நான் ஆக்சுவலா சீரியஸா இது பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி இருந்தது உங்களுக்கு டைரக்டிங்? யோர் டைரக்டர், நீங்க ஒரு டைரக்டர் சேர்ல, அவர் ஆக்டரா? நான் ஆக்சுவலா நியூலயே அவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணி பார்த்துட்டேன். நியூல ஆக்ஷன் கட் சொன்னது எல்லாமே நான் ஆக்சுவலா 3 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. டுவர்ட்ஸ் எண்டு வந்துட்டு மிச்சம் 2 பேர் போயிட்டாங்க, நான் ஒரே ஒருத்த மட்டும் தான் ஏடி அப்போ. ஸோ அதனால கம்ப்ளீட்டா வந்து ஆக்ஷன் கட் சொல்றது, அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்துட்டு இது கொஞ்சம் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே என்பது அங்கதான் ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதும், அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய அந்த இது அவரும் சரி மற்ற ஆக்டர்ஸும் சரி அவங்க பெர்ஃபார்ம் பண்றதை ஜட்ஜ் பண்றதும், அந்த கால் எடுக்கிறது, இது கரெக்டா வந்துதான் இந்த ஷாட் வரலையா, அவர் ஷார்ட் கம்போஸ் பண்ணி அவர் வந்துட்டு அதை ஸ்டேஜ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி எப்படி பண்ணணும்னு ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். ஆனா நம்ம வந்து மானிட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு அந்த ஜட்ஜ் பண்ணும்போது எங்கேயோ
எனக்கு டைரக்ஷனுக்கு ஒருத்தர் வந்து எப்படி பண்ணணும்ன்றத ரொம்ப கூட இருந்து சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த நியூல எனக்கு நடக்குது. ஸோ பெரிய லேர்னிங் ப்ராசஸ் எனக்கு நியூ. அது நியூக்கு அப்புறமா வேற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துருச்சு. ஐ பி ஏபிள் டு. நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் டே போய் லீலைக்கு உட்காந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் ஹவ் இட் வாஸ். பட் அதோடைய பெரிய ஒரு இது வந்துட்டு நியூல நடந்துச்சு. ஸோ அண்ட் நிறைய கதைகள் ஃபுல்லாக அந்த கதையை வந்துட்டு அவர் நரேட் பண்ணும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி நரேட் பண்ணுறாரு, அந்த ப்ராசஸ்லாம் எப்படி எடுக்கிறாரு, என்ன ஏது, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வதந்தி அப்போ வந்துட்டு இது வரைக்கும் ஒரு காமிக்காத எஸ்.ஜே. சூர்யாவை நம்மளால காமிக்க முடியும். இவர்கிட்ட இருக்கிற அந்த சட்டில் ஆக்டிங், ஒரு ஹாலிவுட்டிஷ் ஆக்டிங் ஒன்று, அந்த இது வந்துட்டு இவர்கிட்ட வந்து யாருமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு ஐ ஹவ் சீன் ஹிம் அப் அண்ட் க்ளோஸ் so much. I think that's the biggest advantage. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா சாருடைய படங்கள் அப்படின்னாலே that would be a little bit larger than life. ஏன்னா அவருடைய கொஞ்சம் லவுடரா அவருடைய நடக்கிறதா இருக்கட்டும், அது நார்மலா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால மக்கள் அதை ரசிச்சாங்க. பட் கட் பண்ணா வதந்தியில அந்த எஸ்.ஜே. சூர்யாவை யாருமே பார்க்கல. ஒரு எஸ்.ஐ. விவேக் மட்டுமே பார்க்கறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸா இருந்தது. ஐ திங்க் நீங்க அந்த விஷயத்தை கிராக் பண்ணது, ஐ திங்க் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்றது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இவென்ச்சுவலி அதுக்கப்புறம் அந்த படங்களா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் வெரி பெக்யூலியர். அவர் ஒவ்வொரு விஷயத்துலயும் அவர் தன்னை ராயனா இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலயும் தன்னை வேற ஒரு மாதிரி டியூன் பண்ணிக்கிறாரு. இல்ல அதுதான் அவர் வந்து என்னன்னா, நான் எப்படி பண்ணுவேன்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னா அது வந்து வெர்சடைலா இருக்க போறது இல்லை. ஸோ ஒவ்வொரு இதுலயும் அந்த டைரக்டருக்கும் வந்துட்டு ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷன் என்னன்றதை உள்வாங்கி அதை நான் பண்ணும்போது தான் வேற வேற வெரைட்டிஸ் வர முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவர் வந்துட்டு மைண்ட்ல ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். அதுதான் growth-மே. நம்ம வந்துட்டு இதுதான் என்னுடைய செட் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம வந்து எண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அது வந்துட்டு ஸ்டேல் ஆயிடும். ஆடியன்ஸ்க்கு வந்து அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். புதுசா வர்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க வேற விஷயங்களை வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, வேற ஒரு அப்சர்வேஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு லைஃப்ல. அதுல இருந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது அதுக்கு நம்மளால அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளையே இன்னுமே வந்துட்டு என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நியூ லேர்னிங் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அதுல வந்து அவர் ரொம்ப கிளியரா இதுல வந்துட்டு எனக்கு பெட்டரா தெரியும், நான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன், அதனால நான் கொடுக்கறத நீ வாங்கிட்டு போ அப்படிலாம் இல்ல. எங்கேயுமே இல்ல. அது வந்துட்டு ஒருத்தருடைய லேர்னிங் அவங்களே வந்து கர்டைல் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ இவர் வந்துட்டு உனக்கு என்ன வேணும், நீ என்ன மாதிரி பாக்குற நீன்னு சொல்லு அப்படின்னு அதை கேட்டு அதை ஃபுல்லா உள் வாங்கிக்கிட்டு, அது நம்ம கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டண்டாவே இருக்கட்டும், இல்ல கம்ப்ளீட்டா தெரியாத ஒரு புது பையனா இருக்கட்டும், இருந்தாலும் அந்த சேருக்கு வந்துட்டு நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீ நீட்ஸ் டு கெட் கன்வின்ஸ். நம்ம சொல்ற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக யார் வேணா எது வேணா வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு இல்லை. அவன் தெளிவா இருக்கானா அவன் சொல்ற விஷயத்துல, he has clarity and he is able to convince me, then I will give my 100% இல்ல 200% இல்ல 1000% நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி. யஷ்வந்த் இந்த கதையோட இன்னொரு முக்கியமான லீடு. எக்ஸாக்ட்லி அவரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது, ஏன்னா அவருடைய பேக்ராப்பும் மதுரைன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அவர் இந்த கேரக்டரா மணியா வந்ததுக்கான அந்த இது யஷ்வந்த்க்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு லக் ஒன்று அமைஞ்சது. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன், திறமையான நடிகன், அந்த லுக் இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, அண்ட் ரொம்ப யதார்த்தமா அழகா பண்றாப்ல, இஸ் மல்டி டேலண்டட். பட் நமக்கு இதெல்லாம் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்துட்டு காமிச்சு ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றது இருக்கு இல்லையா, ஸ்டில் அதுல பெரிய சேலஞ்ச் இருக்குது. அவங்க வந்துட்டு எல்லாம் ஓகே, ஆனா மக்கள்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் தேவை. அதுக்கு நான் பர்சனலா வந்துட்டு ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். உன்னை வச்சு படம் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த கதைக்கு நீ கரெக்ட்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் பெருசா அதுல இருக்குது. ஸோ அதனால தன்னை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி ஒருத்தர் பிரேக் பண்ணி இப்படி வெளியே வரணும். அதுலேயும் ஒரு 22 வயசு பையன் 23 வயசு பையன் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு மச் லேட்டர் இன் லைஃபே வந்துட்டு எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய குழப்பங்கள் இது இருக்குது. பட் சம்படி ஹூ ஸ்டார்டிங் இன் லைஃப் ஃபார் ஹிம் டு கிவ் தட் பிரேக் டு ஹிம்செல்ஃப் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். 1000 பேர் ட்ரை பண்ணுறதுல ஒருத்தர் 2 பேருக்கு தான் அது அமையுது. பட் எங்கேயோ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப் ஸ்பேஸில் கதைக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையா, அவங்க ஃப்ரெஷியரா, இந்த கேள்விகள் எல்லாம் வந்துட்டு வர்றதில்லை.
எனக்கு இந்த ஷோவா இது பக்காவா இருக்கணும், கதைக்கு இது வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணணும், அப்படி ஒரு ஆள் கரெக்டா அமைஞ்சிருக்காப்ல அப்படின்னா we will go ahead and bet on him. அது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து வெப் ஸ்பேஸ்ல தான் இருக்குது. இப்போ நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு நான் நல்லா படம் பண்றேன், நான் வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் ஒரு நியூ ஃபேஸை கொண்டு வர்றேன் அப்படின்னாலுமே கூட there will be multiple conversations and இது ஒர்க் ஆகுமா அது சஞ்சனா கொண்டு வேணாமா. வரப்ப உங்களுக்கு இருந்தது? அப்ப எனக்கு சஞ்சனாவும் இருக்காங்க. வதந்திக்குள்ள வந்துட்டு எழுதும் போதே வந்துட்டு திஸ் வாஸ் மை ரிக்வயர்மெண்ட். எனக்கு வெலோனி வந்துட்டு ஒரு நோன் ஆக்டர் வந்துட்டு அந்த ரோலை பண்ணி இவங்க வெலோனியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேக்கேஜ் வேணாம். ஒரு புது வந்தோம்னா ஆமா அது சஞ்சனான்னு தெரிய போறது இல்லை, அவங்களுக்கு வந்து இது வெலோனின்னு தான் தெரியும். வெலோனி வந்துட்டு உண்மையாவே சஞ்சனா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்க போறாங்க. ஸோ நியூ ஃபேஸ் எனக்கு வேணுங்கிறது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் அதே டெம்ப்ளேட் வந்துட்டு சீசன் 2லயும் வரும்போது எனக்கு மணியும் ஒரு நியூ ஃபேஸ் தான் வேணும். ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை சம்படி அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன். பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம், நமக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஃபைண்ட் ஒருத்தன் வந்து நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வரப்போறான், இன்னைக்கு உள்ள வந்துட்டு இந்த ஆடிஷன் பண்ற பையன் வந்துட்டு இவ்வளோ டேலண்டடா இருப்பான், இவ்வளோ ஆப்டா இருப்பான் இந்த ரோலுக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஷுவரா சொல்ல முடியும்? சில நேரத்துல 100 பேரை பார்த்தோம்னாலுமே கூட நம்மளை கன்வின்ஸ் ஆகாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது எங்கேயோ நான் அந்த கதையை உண்மையா எழுதினேன், அந்த கதை அதுக்கான கரெக்டான ஒரு ஆளை எப்படியோ தேடி கூட்டிட்டு வந்துருச்சுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இயற்கையா ஒரு வாட் இஸ் மென்ட் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் மாதிரி வந்துட்டு these things have fallen in place அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.